பூமி 29% நிலத்தாலையும் 71% கடலாலையும் பறந்து விரிஞ்சிருக்கு. அந்த கடலோட ஆழமான பகுதிகளில் ஒரு உயிரினம் 9 மூளையோடையும் 3 ஆற்றோடையும் உலகத்தோட வேற எந்த உயிரினம் கூடயும் பொருந்தாம ஒரு வித்தியாசமான உடலமைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? திஸ் இஸ் அன்வைல்டட், பூமியில் வாழும் வேற்று கிரகவாசி. ஆக்டோபஸ் வல்காரிஸ், இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆக்டோபஸோட உண்மையான சயின்டிஃபிக் நேம். ஆக்டோ அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 8 கால்கள் போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனால இதை ஆக்டோபஸ்ன்னு சொல்கிறாங்க. இது 6 மாதத்துலேருந்து 2 வருஷங்கள் வரைக்கும் அந்தந்த ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி உயிர் வாழுது. இதுங்க கடலோட ஆழத்தில் இருக்கிற சின்ன சின்ன மீனுங்க, நண்டுங்க, இறால் வகைகள் இதுங்களை சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. இந்த ஆக்டோபஸ்களுக்கு மொத்தமாக 9 மூளை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மெயினான மூளை தலையில், கண்களுக்கு நடுவுலையும், மற்ற 8 மூளைகள் தன்னோட ஒவ்வொரு கைகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே அந்த ஒவ்வொரு கைகளாலேயும் சுயமாக தொடவோ உணரவோ ஏன் சில சமயங்களில் சொந்தமாக முடிவெடுக்கக்கூட முடியும்னு சொல்கிறாங்க. இதோட கைகளை வெட்டி எடுத்துட்டா கூட திரும்ப அதால் தன்னோட கையை திரும்ப வளர்த்து எடுத்துக்க முடியும். மூளையை போலவே இதுங்களுக்கு 3 இதயங்களும் இருக்குது. 2 இதயங்கள் தன்னோட கில்ஸ், அதாவது செவில்களுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணவும், மற்ற ஒரு இதயத்தை தன்னோட மொத்த பாடிக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ண யூஸ் பண்ணுது. இப்படி இருந்தாலும் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இதுங்க நீந்தும் போது அதோட முக்கியமான ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிடுது. இதனால தான் பெரும்பாலும் ஆக்டோபஸ்கள் நீந்துறதை தவிர்த்து தவழ்ந்தோ நடந்தோ போக விரும்புதுங்க. மனிதர்களுக்கும் மற்ற பெரும்பாலான உயிரினங்களுக்கும் இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினில் இருக்கிற அயன் கண்டென்ட் காரணமாக இரத்தம் சிகப்பு நிறத்தில் இருக்குது. ஆனால் ஆக்டோபஸ்களுக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபினுக்கு பதிலாக ஹீமோசயனின் இருக்குது. இது அயனுக்கு பதிலாக காப்பர் பேஸ்டுங்கிறதுனால இதோட ரத்தம் நீல நிறத்தில் இருக்குது. ஆக்டோபஸ்களுக்கு முதுகெலும்புகள் கிடையாது. முதுகெலும்பு மட்டும் இல்லை, அதுங்களுக்கு எலும்புகளே கிடையாது. இதனால் அதுங்களால் சின்ன சின்ன துவாரத்தில் கூட புகுந்து வெளியே வரவோ இல்லை மறைஞ்சிக்கவோ முடியும். இதுங்களோட ஒவ்வொரு கைகளும் கிட்டத்தட்ட 500 மில்லியன் நியூரான்கள் அல்லது நரம்பணுக்களால் நிரம்பியிருக்கு. மற்ற மனிதர்களையோ இல்லை எந்த உயிரினங்களையோ பார்த்தா எல்லாத்துக்குமே மூளையில் தான் இந்த அளவுக்கு அதிகமான நியூரான்கள் இருக்கும். ஆனால் இதுங்களுக்கு மூளைகளை தாண்டி தன்னோட உடம்பு முழுக்கவே நியூரான்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இதோட கைகளை நீங்கள் தனியாக வெட்டி போட்டுட்டா கூட அதுங்க சில நிமிஷங்கள் வரைக்கும் எஸ்கேப் ஆக இல்லைன்னா உயிர் வாழ முயற்சிக்கும். இது போக ஆக்டோபஸ்கள் தனக்குன்னே உரிய ஒரு தனி டிஃபென்ஸ் சிஸ்டமே வச்சுருக்கு. அதுதான் அந்த கருப்பு இங்க் போன்ற ஒரு அமிலம். ஆக்டோபஸ்கள் தனக்கு ஆபத்து அப்படின்ற நிலைமை வரும்போது இந்த கருப்பு இங்கை வெளிவிடும். இதனால் தன்னை தாக்க வர உயிரினங்களை குழப்பி இது சுலபமாகவே எஸ்கேப் ஆகிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்டோபஸ்கள் ரொம்ப புத்திசாலிங்க. இதுங்களால் மூடி இருக்கிற ஜாரை ஓப்பன் பண்ணவோ, ஒரு பசில்ஸை சால்வ் பண்ணி எஸ்கேப் ஆகவோ இல்லை சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக நுழைஞ்சி எஸ்கேப் ஆகவோ முடியும். உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிட்டா இதுங்களால் சின்ன சின்ன விஷயத்த கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடிகிற அளவுக்கு இதுங்கள் புத்திசாலியாக இருக்குதுங்க. சில இடங்களில் தன்னோட டேங்கிலேருந்து வெளியே வந்து பக்கத்து டேங்குக்கு போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டுட்டு திரும்ப தன்னோட டேங்குக்கே வந்து புத்திசாலித்தனமாக எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேம்பயர் ஆக்டோபஸ் மாதிரியான சில குறிப்பிட்ட ஆக்டோபஸ் ஸ்பீசிஸ்களுக்கு உடம்புல பயோலுமினசன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்க இருட்டில் ஒளிரும். இதுங்க தன்னோட துணையை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் இருட்டில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காகவும் தன்னோட எனிமீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒளிருதுங்க. ஆண் ஆக்டோபஸ்கள் பொதுவாக இனச்சேர்க்கைக்கு பின்னாடி ஒரு சில வாரங்களில் இறந்துடும். ஃபீமேல் ஆக்டோபஸ்கள் ஆயிரக்கணக்கான முட்டைகள் இட்டு 6 மாதங்கள் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தன்னோட முட்டைகளை பாதுகாக்கும். அந்த முட்டைகள் புரிஞ்சு குட்டி ஆக்டோபஸ்கள் வெளியே வந்த உடனே இந்த ஃபீமேல் ஆக்டோபஸ்களும் இறந்து போயிடும். மனிதர்களோ மற்ற எந்த உயிரினங்களோ கண்கள் மூலமாக நிறங்களை பார்ப்போம். ஆனால் ஆக்டோபஸ்கள் தன்னோட தோல் மூலமாக தான் நிறங்களை பார்க்குது. இப்படி வேறு எந்த உயிரினங்கள் கூடயும் பொருந்தாத இது ஒரு கடல்வாழ் விலங்கு மட்டும் இல்லை, இது ஒரு அறியப்படாத விசித்திரம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அன்வைல்டட் கைட் ஆஃப் வைல்ட் லைஃப்.